பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, குர்ஆன் தஃப்சீர் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சூரத்துல் அல் மும்தஹினாவுடைய அத்தியாயத்துடைய விளக்கத்தை பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يا أيها الذين آمنوا لا تتخذوا عدوي وعدوكم أولياء تلقون إليهم بالمودة وقد كفروا بما جاءكم من الحق يخرجون الرسول وإياكم أن تؤمنوا بالله ربكم إن كنتم خرجتم جهادا في سبيلي وابتغاء مرضات تسرون إليهم بالمودة وأنا أعلم بما أخفيتم وما أعلنتم ومن يفعله منكم فقد ضل سواء السبيل. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுமுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். நம்பிக்கை கொண்டவர்களே, எனக்கு விரோதியாகவும் உங்களுக்கு விரோதியாகவும் இருப்பவர்களே, அவர்கள் பால் உங்கள் நேசத்தை சேர்த்து வைக்கின்ற உற்ற நண்பர்களாக்கி கொள்ளாதீர்கள். ஏனெனில் உங்களிடம் வந்துள்ள சத்திய வேதத்தை அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். நீங்கள் உங்கள் இறைவனான அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டதற்காக இத்தூதரையும் உங்களை வெளியேற்றுகிறார்கள். என் பாதையில் போரிடுவதற்காகவும் என் பொருத்தத்தை நாடியும் நீங்கள் புறப்பட்டிருந்தால் அவர்களை நண்பர்களாக்கி கொள்ளாதீர்கள். ஆனால் நீங்களோ அவர்கள் பால் நேசத்தின் காரணமாக செய்திகளை மறைமுகமாக சேர்த்து வைக்கிறீர்கள். நீங்கள் மறைத்து வைப்பதையும் நீங்கள் வெளிப்படுத்துவதையும் நான் நன்கு அறிந்தவன். மேலும் உங்களிலிருந்தும் எவர் இதை செய்கிறாரோ அவர் நேர்வழியை திட்டமாக தவற விட்டுவிட்டார். இந்த அத்தியாயத்தில் 10ஆம் வசனத்தில் எந்த பெண்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வருகிறார்களோ, மேலும் தாங்கள் முஸ்லிம்களாகிவிட்டோம் என்று கூறுகிறார்களோ அந்த பெண்களை சோதிக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டுள்ளது. இந்த பொருத்தத்தை கவனித்து இந்த அத்தியாயத்திற்கு அல் மும்தஹினா என்று பொருள். அல் மும்தஹினா என்று பரிசோதித்தல், சோதனை செய்தல் என்பது பொருளாகும். சூரத்துல் மும்தஹனா அருளப்பட்டதுக்கான காரணம் ஹாத்திப் இப்னு அபி பல்தா ரலியல்லாஹு அவர்களின் சம்பவமே. இந்த கண்ணியமிக்க சூறாவின் ஆரம்ப பகுதி அருளப்பட்டதுக்கான காரணமாகும். ஹாத்திப் ரலியல்லாஹு அவங்க ஆரம்பத்தில் ஹிஜ்ரத் செய்தவர்களின் ஒருவராகவும் பத்ர் போரில் பங்கெடுத்தவராகவும் இருந்தார்கள். ஹாத்திப் ரலியல்லாஹு அவங்களுக்கு மக்காவில் பிள்ளைகளும் செல்வமும் இருந்தன. ஆனால் அவர்கள் குறைசி கோத்திரத்தை சேர்ந்தவராக இருக்கவில்லை. மாறாக அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கூட்டாளியாக இருந்தார்கள். மக்காவாசிகள் தங்களுக்கு இடையேயான சமாதான ஒப்பந்தத்தை முறித்த பின்னர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவை வெற்றி கொள்ள முடிவு செய்த போது அவர்கள் முஸ்லிம்களை மக்காவை தாக்குவதற்காக தங்கள் படைகளை திரட்டுமாறு கட்டளையிட்டார்கள். பின்னர் கூறினார்கள், யா அல்லாஹ், எங்கள் செய்தியை அவர்களிடமிருந்து மறைத்து வைப்பாயாகன்னு துவா கேட்குறாங்க. ஆனால் ஹாத்திப் ரலியல்லாஹு அவங்க ஒரு கடிதம் எழுதி குறைசி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண் மூலம் மக்காவாசிகளுக்கு அனுப்புகிறாங்க. அதில் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களை தாக்க எண்ணியிருப்பதாக தெரிவிச்சிட்றாங்க. அவர்கள் தனக்கு கடன் பட்டிருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதன் மூலம் அவர்கள் மக்காவின் உள்ள அவரது குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு அளிப்பார்கள். அல்லாஹ் தாக்குதல் பற்றிய செய்தியை மறைக்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செய்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டதால் இந்த விஷயத்தை தன் தூதருக்கு தெரிவித்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு பின்னால் ஒருவரை அனுப்பி அந்த கடிதத்தை மீட்டுறாங்க. இந்த சம்பவம் 2 சஹீஹில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அலி ரலியல்லாஹு அவர்கள் கூறுவதை கேட்டதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னையும் ஜுபைர் ரலியல்லாஹு அவங்களையும் அல் மிக்தாத் ரலியல்லாஹு அவங்களையும் அனுப்பி வச்சுறாங்க. நீங்கள் ரவுலத் என்ற இடத்தை அடையும் வரை செல்லுங்கள். அங்கே ஒரு பெண் கடிதத்தை வைத்திருப்பாள். அவளிடமிருந்து அந்த கடிதத்தை வாங்குங்கள். எனவே நாங்கள் எங்கள் வழியில் சென்றோம். எங்கள் குதிரைகள் வேகமாக ஓடின. நாங்கள் அந்த ரவுலாவை அடையும் வரை அங்கே நாங்கள் அந்த பெண்ணை கண்டு அவளிடம் கடிதத்தை வெளியே எடு என்று சொன்னோம். அவள், நான் எந்த கடிதத்தையும் வைத்திருக்கவில்லை என்று சொன்னாள். நாங்கள் கடிதத்தை வெளியே எடு, இல்லை என்றால் நாங்கள் உன் ஆடைகளை கலைத்து விடுவோம் என்று சொன்னோம். எனவே அவள் அதை தன் சடையிலிருந்து வெளியே எடுத்தார். நாங்கள் அந்த கடிதத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடம் கொண்டு வந்தோம். அந்த கடிதம் ஹாத்திப் இப்னு அபி பல்தா ரலியல்லாஹு அவங்களிடமிருந்து மக்காவில்
சில இணை வைப்பாளருக்கு எழுதப்பட்டிருந்தது. அதில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்ய விரும்புகிறார்கள் என்பதை பற்றி தெரிவிக்கப்பட்டிருந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினார்கள், ஓ ஹாத்திப், என்ன இது, ஏன் இந்த மாதிரி செயலை செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. ஹாத்திப் ரலியல்லாஹு அவங்க பதில் அளிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னை பற்றி அவசரமாக முடிவெடுக்காதீர்கள். நான் குறைசி கோத்திரத்தை சேர்ந்தவனாக இருந்தேன். ஆனால் நான் அவங்களுக்கு ஒரு கூட்டாளியாக இருந்தேன். உங்களுடன் இருக்கும் ஹிஜ்ரத் செய்தவர்கள் அனைவருக்கும் மக்காவில் தங்கள் குடும்பங்களை பாதுகாக்கக்கூடிய உறவினர்கள் இருக்கிறார்கள். எனவே நான் அவங்களுக்கு ஒரு உதவி செய்ய விரும்பினேன். அதன் மூலம் அவர்கள் என் உறவினர்களை பாதுகாக்கக்கூடும். ஏனென்றால் எனக்கு அவர்களுடன் எந்த இரத்த உறவும் இல்லை. நான் இதை நிராகரிப்பின் காரணமாகவோ அல்லது என் மார்க்கத்திலிருந்து விலகி செல்வதற்காகவோ செய்யவில்லை. இஸ்லாத்திற்கு பிறகு நிராகரிப்பை தேர்ந்தெடுப்பதற்காகவும் நான் இதை செய்யவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களிடம் கூறினார்கள், அவரை பொறுத்தவரை அவர் உங்களிடம் உண்மை சொல்லிவிட்டார். உமர் ரலியல்லாஹு அவங்க கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதரை, இந்த நயவஞ்சகனின் தலையை வெட்ட எனக்கு அனுமதியுங்கள் அப்படின்ட்டு உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவர் பத்ர் போரில் கலந்து கொண்டவர். உங்களுக்கு என்ன தெரியும்? ஒருவேளை அல்லாஹ் பத்ர் போரில் கலந்து கொண்டவர்களை பார்த்து, பத்ர் போரில் கலந்து கொண்டவர்களே, நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள், நான் உங்களை மன்னித்து விட்டேன் என்று கூறினார். அல் புகாரி அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய போர்கள் பற்றிய அத்தியாயத்தில் உள்ள தமது அறிவிப்பில் இதை சேர்த்திருக்கிறார்கள். பின்னர் அல்லாஹ் இந்த சூறாவை இறக்குறான். அல்லாஹ் என்ன சொல்கிற இந்த சூறாவில், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தஹிது அதுவன் வஅதுக்கும் அவுலியா, நம்பிக்கை கொண்டவர்களே, என் எதிரியும் உங்கள் எதிரியும் உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். துல்கூன இலைஹிம் பில் மவததி வகத் கஃபரு பிமா ஜாஅக்கும் மினல் ஹக், உங்களிடம் வந்துள்ள சத்தியத்தை அவர்கள் நிராகரித்த நிலையில் நீங்கள் அவர்களிடம் அன்பை காட்டுகிறீர்கள் என்பது அல்லாஹ்வின் தூதர் மற்றும் நம்பிக்கையாளர்களுக்கு எதிராக போர் புரியும் இணை வைப்பாளர்களையும் நிராகரிப்பவர்களையும் குறிக்கிறது. அவர்களையே அல்லாஹ் நமது எதிரிகளாக இருக்க வேண்டும் என்றும் அவர்களுடன் போரிடப்பட வேண்டும் என்றும் முடிவு செய்துள்ளார். நம்பிக்கையாளர்கள் அவர்களின் நண்பர்களாகவோ ஆதரவாளர்களாகவோ அல்லது தோழர்களாகவோ ஆக்கிக்கொள்வதை அல்லாஹ் தடுத்துள்ளார். உயர்வான அல்லாஹ் சொல்கிறான், தூதரையும் உங்களையும் உங்கள் தாயகத்திலிருந்து வெளியேற்றினார்கள் என்பது அவர்களுக்கு எதிராக போரிடும் அவர்களின் ஆதரவாளர்களாக இருப்பதை தவிர்க்கவும் அவன் அளித்த ஊக்கத்தை தொடர்கிறது. ஏனென்றால் அவர்கள் தூதர்களையும் அவரது தோழர்களையும் தௌஹீதின் மீதான வெறுப்பின் காரணமாக அல்லாஹ்வை மட்டுமே மன தூய்மையுடன் வணங்கியதாலும் வெளியேற்றினார்கள். இதனால் தான் உயர்வான அல்லாஹ் கூறினார், அன்துமினு பில்லாஹி ரப்பிக்கும், உங்கள் இரட்சனாகி அல்லாஹ்வின் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டதனால், அதாவது அனைத்தையும் படைத்த இரட்சனான அல்லாஹ்வின் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டது மட்டுமே உங்கள் ஒரே தவறு. இன் குன்தும் ஹரஜ்தும் ஜிஹாதன் ஃபீ சபீலி வப்திகா மரலாத், என் பாதையில் அறப்போர் செய்யும் என் பொருத்தத்தை நாடியும் நீங்கள் புறப்பட்டிருந்தால், அல்லாஹ் கூறுகிறான், இங்கு விவரிக்கப்பட்டது போல் நீங்கள் இருந்தால் நிராகரிப்பவர்கள் ஆதரவாளர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். என் பாதையில் ஜிஹாத் செய்வதற்காகவும் என் திருப்பொருத்தத்தை நாடியும் நீங்கள் ஹிஜ்ரத் செய்திருந்தால், என் எதிரிகளையும் உங்கள் எதிரிகளும் அவர்கள் உங்கள் மீதான கோபத்தினாலும் உங்கள் மார்க்கத்தை நிராகரித்ததினாலும் உங்கள் வீடுகளிலிருந்தும் சொத்துகளிலிருந்தும் உங்களை வெளியேற்றிய பிறகு உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், துசிரூன இலைஹிம் பில் மவததி வஅனா அலமு பிமா அஃபைது வமா அலன்தும், நீங்கள் மறைத்து வைப்பதையும் நீங்கள் வெளிப்படுத்துவதையும் நான் நன்கறிந்தவனாக இருக்க நீங்கள் இரகசியமாக அவர்களிடம் நட்பை காட்டுகிறீர்கள். அல்லாஹ் கேட்கிறான், இதயங்களின் இரகசியங்களையும் எண்ணங்களையும் மற்றும் வெளிப்படையான அனைத்து விஷயங்களும் நான் அறிந்திருக்கும் போது நீங்கள் இதை செய்கிறீர்களா? وَمَنْ يَفْعَلْهُ مِنْكُمْ فَقَدْ ضَلَّ سَوَاءَ السَّبِيلِ, உங்களில் எவர் அதை செய்கிறாரோ அவர் நிச்சயமாக நேர்வழியை விட்டு தவறவிட்டார். إِنْ يَتَكَفُّوكُمْ يَكُونُوا لَكُمْ أَعْدَاءً يَبْسُطُوا إِلَيْكُمْ أَيْدِيَهُمْ وَأَلْسِنَتَهُمْ بِالسُّوءِ وَوَدُّوا لَوْ تَكْفُرُونَ, அவர்களுக்கு உங்கள் மீது வாய்ப்பு கிடைத்தால் அவர்கள் உங்களுக்கு விரோதிகளாகி தம் கைகளையும் தம் நாவுகளையும் உங்களுக்கு தீங்கிழைப்பதற்காக உங்கள் பால் நீட்டுவார்கள். தவிர நீங்கள் நிராகரிப்பவர்களாக வேண்டும் என்று பிரியப்படுவார்கள்.
அதாவது அவர்கள் உங்களை விட மேலோங்கினால் சொல் மற்றும் செயல் மூலம் உங்களை காயப்படுத்த அவர்களிடம் உள்ள அனைத்து வகையான தீங்குகளையும் பயன்படுத்துவார்கள். லன் தன்ஃபவுக்கும் அர்ஹாமுக்கும் வலா அவுலாதுக்கும் யௌமல் கியாமா யுஃப்ஸிலு பைனக்கும் வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர். உங்கள் உறவினரும் உங்கள் மக்களும் மறுமை நாளில் உங்களுக்கு எப்பயனும் அளிக்க மாட்டார்கள். அந்த நாளில் அல்லாஹ் உங்களிடையே தீர்ப்பளிப்பான். அன்றியும் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் உற்று நோக்குவனாகவே இருக்கிறான். அதாவது அல்லாஹ் உங்களுக்கு தீங்கு விளைவிக்க முடிவு செய்தால் உங்கள் குடும்ப உறவுகள் அல்லாஹ்விடம் உங்களுக்கு பயனளிக்காது. அல்லாஹுக்கு கோபமூட்டும் விஷயங்களால் உங்கள் உறவினர்களை நீங்கள் திருப்திப்படுத்தினால் உங்கள் உறவுகள் உங்களுக்கு பயனளிக்காது. தங்கள் குடும்பத்தினர் நிராகரிப்பவராக இருப்பதை அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக ஏற்றுக்கொள்பவர்கள் நஷ்டத்தையும் தோல்வியையும் அடைவார்கள். மேலும் அவர்களின் செயல்கள் பயனற்றதாகிவிடும். அவர்களின் உறவு ஒரு நபியுடன் இருந்தாலும் அந்த உறவு அல்லாஹ்விடம் அவர்களுக்கு பயனளிக்காது. இமாம் அஹ்மது அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவங்க கூறினார்கள், ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதரே, என் தந்தை எங்கே இருக்கிறார் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் கூறினார்கள், நரகத்தில். அந்த மனிதர் சென்றபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள திரும்ப அழைத்து கூறினார்கள், நிச்சயமாக என் தந்தையும் உன் தந்தையும் நரகத்தில் இருக்கிறார்கள். இது முஸ்லீம் மற்றும் அபூ தாவூத் ஆகியோர் இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவுடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.